ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய ஒரு போயம் ஸ்பெஷல் ஹீரோ. ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு சொன்னதுமே நமக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரே ஒரு பர்சன் வந்து நம்ம அப்பா தான். பொதுவா அப்பாவை பத்தி பெருமையா பேசுறது அவங்க பொண்ணுங்க மட்டும் தான் பேசுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த போயமுடைய ஆத்தர் வந்து ஒரு ஃபீமேல் தான், கிறிஸ்டினா எம் கர்ஷன். இவங்க தான் இந்த போயம் எழுதியிருக்காங்க. இந்த போயம் ஃபுல்லாவே வந்து அவங்க அப்பா கூட இருந்த மெமரிஸ், சைல்டுஹுட்ல அவங்க அப்பா அவங்களை எப்படிலாம் கேர் பண்ணி பாத்துக்கிட்டாங்க, எப்படிலாம் வந்து அவங்க அப்பா சின்ன குழந்தைங்கள அவங்க லவ் எல்லாம் கொடுத்து வளர்த்தாங்க அப்படின்ற ஒரு எமோஷனலா வந்து ரொம்ப வெளிப்படுத்திருப்பாங்க. போயம்குள்ள போலாம். When I was a baby, you would hold me in your arms. நான் குழந்தையா இருக்கும் போது நீங்க என்ன கையில தூக்குனீங்க இல்லையா, அந்த ஒரு மெமரியை வந்து அவங்க ஞாபகப்படுத்தி சொல்றாங்க. I felt the love and tenderness keeping me safe from harm. அவங்க அப்பா வந்து அவங்க கையில இருக்கும் போது ரொம்ப லவ்வா ஃபீல் பண்ணாங்களா, ரொம்ப மென்மையா அவங்க அப்பா அவங்கள கையில ஏங்கினாங்களாம். பொதுவாவே வந்து சின்ன குழந்தைங்க அப்படின்னாலே மத்தவங்க கிட்ட எல்லாம் போறது அழுவாங்க இல்லையா, அவங்க அப்பா அம்மா கிட்ட இருக்கும்போது மட்டும்தான் அவங்க ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து அவங்கள ஹேண்டில் பண்ற விதமே வந்து வேறையா இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த ஆத்தரும் வந்து அவங்க அப்பா கிட்ட இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அன்பா ரொம்ப மென்மையா ஃபீல் பண்ணிருக்காங்க. கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம். அவங்க அப்பா வந்து அவங்களை எல்லா வித கஷ்டத்துல இருந்தும் வந்து ரொம்ப பாதுகாத்து வச்சிருந்தாராம். அதாவது இப்ப ஒரு குழந்தை பிறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நடந்து போகும் இல்லையா, அது தட்டி நடந்து வரும்போது அவங்க அப்பா என்ன சொல்வாரு, வா ஃப்ரெண்ட்ல வா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணி அந்த குழந்தைய நடக்க வைப்பாங்க இல்லையா. அப்ப அந்த குழந்தைக்கு என்ன ஃபீல் ஆகும், நம்ம கீழே விழுந்தாலும் பிடிக்கிறதுக்கு நம்ம அப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமா வரும் இல்லையா. சோ அததான் வந்து அந்த மொமெண்ட்டையும் அவங்க ஃபீல் பண்ணி எங்க அப்பா வந்து என்னை எல்லா கஷ்டத்துல இருந்து என்னை காப்பாத்தினாங்க, சேஃப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த சின்ன குழந்தையில இருந்து அவங்க ஃபீல் பண்ண சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் எல்லாம் கூட தான் அவங்களை இந்த அளவுக்கு யோசிக்க வச்சிருக்கு. I would look up into your eyes and all the love I would see. குழந்தைய கையில வாங்கிட்டாங்க. அந்த குழந்தை வந்து அவங்க அப்பாவோட கண்ணை பார்க்கும்போது அவங்க அப்பாவோட கண்ணுல வந்து அவ்வளவு ஒரு லவ் தெரியுதான். How did I get so lucky? You are the dad chosen for me. நான் எப்படி இவ்வளவு லக்கியா பிறந்தேன், எனக்கு மட்டும் நான் எப்படி இவ்வளவு லக்கியா இருக்கேன், எனக்குன்னே வந்து எனக்கு ஒரு டேட் சூசன் பண்ணி தேர்ந்தெடுத்து அனுப்பி வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமிதமா சொல்றாங்க. There is something special about a father's love. கண்டிப்பா ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இப்ப அம்மாவுடைய அன்பு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அம்மா வந்து அவங்களோட எமோஷன்ஸ் வந்து ஈஸியா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க. சோ அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அம்மா நம்ம மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா அப்பா வந்து நம்ம மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காங்கன்றது நமக்கே தெரியாது இல்லையா. ஏன்னா வந்து அப்பா வந்து அவங்களோட எமோஷன்ஸ் டைரக்டா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க நம்மள பாத்துக்கிற விதத்துலதான் வந்து அவங்களோட லவ் வந்து நமக்கு தெரியப்படும். சோ அப்படிதான் சொல்றாங்க, எப்படி வந்து நான் இவ்வளவு லக்கியா பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் அவங்களுக்குள்ளே கேட்டுக்கிறாங்க. Since it was sent to me from some place up above. இது எப்படி இருக்குன்னா எனக்காகவே மேல இருந்து அனுப்பி வச்ச மாதிரி இருக்கான். some place up அப்படின்றது ஒன்னும் இல்ல, காட் தான் அனுப்பி வச்சாரு. காடு இல்லைன்னா ஒரு ஹெவன் மேல இருந்து எனக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பி வச்ச மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. Our love is everlasting and I just wanted you to know. நம்மளுடைய இந்த அன்பு வந்து முடியவே கிடையாது அதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. எவர் லாஸ்டிங் அப்படின்னா அதுக்கு எண்டே கிடையாது, கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு பொண்ணு அப்படின்னாலே அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்றது அவங்க அப்பா தான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் அவங்களோட பிரதரோ அவங்க ஹஸ்பண்டோ அந்த மாதிரி போகும். யார் வந்து நடுவில் வந்துட்டு சேஞ்ச் ஆகலாம், ஓகேங்களா. இப்போ எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது. ஆனா அவங்க அப்பாவோடைய லவ் மட்டும் தான் அவங்களோட பெர்மனன்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தட்ஸ் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ சோ. ஆனா உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது என்னன்னா யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்றாங்க. நீங்க தான் என்னோட லைஃப்ல ஒரு ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதான் நான் சொல்ல விரும்புறேன், வேற எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த போயமை முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாப்போமா. ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய வந்து கையில வாங்குறாங்க. ஆர்ம்ஸ்னா கையில வாங்குறாங்க. அந்த குழந்தைய கையில வாங்கும் போது அந்த குழந்தை அவங்க அப்பாவோட கண்ணை பார்த்து ரொம்ப அவங்க அப்பா எவ்வளவு அன்பு வச்சிருக்காரோ அந்த லவ் வந்து அந்த குழந்தை ஃபீல் பண்ணுது. அப்புறம் ஃபீல் பண்ணிட்டு நீங்க எல்லா துன்பத்துல இருந்து என்னை காப்பாத்துறீங்க, யூ ஆர் சேஃப் ஃப்ரம் ஹார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபீல் பண்றாங்க. அப்புறம் நீங்க தான் எனக்கு வந்து கடவுளே அனுப்பி வச்ச மாதிரி ஒரு டேட் சூசன் ஃபார் மீ அப்படின்னு சொல்றாங்க. எனக்காகவே தேர்ந்தெடுத்து அனுப்பி வச்ச ஒரு டேட் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்றாங்க. ஆல்சோ அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங். நம்ம அன்புக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது. யார் வேணா வரலாம் போகலாம், ஆனா
அப்பா வந்து நம்மளை விட்டு போகவே மாட்டார் இல்லையா. சோ நம்மளோட அன்பு வந்து அதுக்கு ஒரு எண்டே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் யூ ஆர் அ ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு சொல்லி இந்த போயம் முடிச்சிடுறாங்க. தட்ஸ் ஆல் போயம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாமா? when I was a baby அப்படின்னு சொல்லும் போது ஆத்தர் வந்து அவங்களோட சைல்ட்ஹுட்கே போறாங்க. சோ அது இமேஜரியில வரும். நெக்ஸ்ட் the love I would see. லவ் வந்து I would look up into your eyes. the love வந்து பார்க்க முடியாது இல்லையா. அவங்க அப்பா எவ்வளவு அவங்களுடைய எமோஷன்ஸை தான் வந்து கம்பேர் பண்றாங்க. லவ் அப்படின்ற அவங்களுடைய எமோஷன்ஸ் தான் அவங்களால பார்க்க முடியும். ஸோ இன்டெரக்டா எமோஷன்ஸை வந்து லவ் கூட கம்பேர் பண்ணிருக்காங்க. மெட்டஃபர். How did I get so lucky? நான் எப்படி இவ்வளவு லக்கியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஸோ இது ரெட்டாரிக்கல் கொஸ்டின். சம் பிளேஸ் அப் அபவ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சம் பிளேஸ் அப்படின்றது வந்து ஹெவனை குறிக்குது இல்லையா. இல்லாத ஒரு விஷயம் ஹெவன் அப்படின்றது இருக்கோ இல்லையோ அது நமக்கே தெரியாது. அப்படி இல்லாத ஒரு விஷயத்த சம் பிளேஸ் அப்படின்ற ஒரு வேர்டு மூலியமா இன்டெரக்டா சொல்லியிருக்காங்க. ஸோ அது அல்யூஷன். இப்போ வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. காடு, ஹெவன், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசினாங்கன்னா அது அல்யூஷன் வரும். வாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாட்டி இங்க வந்திருக்கு. ஸோ இது ரிப்பீட்டேஷன்ல வரும். தட்ஸ் ஆல் போயம். கிளாசரி பார்க்கலாமா? டெண்டர்னஸ் அப்படின்னா மென்மையான அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்பா வந்து அவங்களை கையில ஏந்தும் போது ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப பொறுமையா ரொம்ப பார்த்து அவங்கள வச்சிருந்தாங்களாம். டெண்டர்னஸ், ஜென்டில்னஸ் அண்ட் கைண்ட்னஸ். எவர் லாஸ்டிங்னா லாஸ்டிங் ஃபார் எவர் ஃபார் அ வெரி லாங் டைம். அது ரொம்ப நாளைக்கு கண்டினியூ ஆகிட்டே போதான். அதுக்கு ஒரு எண்டே கிடையாதான். அதான் எவர் லாஸ்டிங். ஸ்பெஷல் அப்படின்னா யூஸ்வலா இல்லாத ஒரு விஷயம், யூஸ்வலா நடக்காத ஒரு விஷயம் டிஃப்ரெண்டா நடக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இஸ் யூஸ்வல், அதான் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. He always saves me from harm. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மீனிங் உள்ள லைன் வந்து போயம்ல எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எங்க அப்பா வந்து எல்லா துன்பத்துல இருந்து என்னை காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம் இருக்கு இல்லையா. இந்த லைன் தான். I am so lucky to get you. How did you get so lucky அப்படின்னு ஒரு rhetorical question வந்திருக்கும். The affection between us has no end. நமக்குள்ள ஒரு அஃபெக்ஷனுக்கு வந்து எண்டே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த எவர் லாஸ்டிங் அப்படின்ற வர லைன் தான். ஓகே. Answer the following question. Who is the speaker? இல்ல ஸ்பீக்கர் யார் அப்படின்னா கிறிஸ்டினா எம் கர்ஷன் இருக்காங்க இல்லையா. அவங்க தான் வந்து பேசுற மாதிரி இந்த போயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ போயட் தான். Who is the special hero mentioned in the poem? ஸ்பெஷல் ஹீரோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஃபாதர். How did the child feel when it was held by his dad? அவங்க அப்பா கிட்ட இருக்கும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. What do the above lines mean? Seems it was sent to me from some place up above. இந்த லைன் எதை மீன் பண்ணுது அப்படின்னா இது எனக்கு சீம்ஸ்னா தோன்றது. இது எப்படி தெரியுது அப்படின்னா எனக்கு எப்படி தெரியுதுன்னா எனக்காகவே மேல இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க, அதாவது ஹெவன்ல இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். இட் சீம்ஸ் தட் poet's father was sent from heaven. What did the child want to tell its dad? அவங்களுக்கு கடைசி பாயிண்ட்ல பாருங்க. I just wanted to know you to know. உங்களுக்கு ஒன்று தெரியப்படுத்தணும்னு விருப்பப்படுறேன். அது என்னன்னா நீங்க தான் ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் என்ன தெரியப்படுத்துவாங்க, என்ன சொல்ல விரும்புனாங்க அப்படின்னா that he is special hero அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. இதுல வந்து ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அலிட்ரேஷன் சம்திங்கோ ஸ்பெஷலோ வந்து கான்சோனன்ட் ஒரு கான்சோனன்ட் வந்து ரிப்பீட்டடா ஒரே லைன்ல வந்துச்சு அப்படின்னா அலிட்ரேஷன். ஓகே. ரைமிங் வேர்ட்ஸ் போயம்ல இருக்க ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. லவ், அபவ், நோ, சோ, ஆர்ம்ஸ், ஹார்ம். ஓகே. போயம் பார்த்தாச்சு. ஒரு சம்மரி மாதிரி பார்த்துடலாம். ஓகே. இந்த போயம்ல வந்து கிறிஸ்டினா எம் கொஸ்டினை பத்தி அவ்வளவா கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் டீப்பா போய் தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய பாண்ட் பாருங்க. October 22, 1988 டாலஸ் கண்ட்ரி, டெக்சாஸ்ல இருக்க டாலஸ் கண்ட்ரில பிறந்திருப்பாங்க. இவங்க ஒரு அமெரிக்கன் போயட். நீங்க இததான் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க ஒரு அமெரிக்கன் போயட். ரெகக்னைஸ் ஸ்பெஷல் ஹீரோ. இவங்க எழுதுனதுலேயே ரொம்ப ஃபேமஸான போயம் எதுனா ஸ்பெஷல் ஹீரோ தான். 2006 தான் எழுதிருக்காங்க. ரொம்ப லேட்டஸ்டான போயம் தான். அவங்களோட போயம் எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப சிம்பிளா இருக்குமா, ரொம்ப எமோஷனலா சொல்லியிருப்பாங்களாம். சிம்பிள், பவர்ஃபுல், டீப்லி வித் ரீடர்ஸ் பை கேப்சரிங் யூனிவர்சல் எமோஷன்ஸ். ஓகே. இத பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சைல்ட்ஹுட் மெமரிக்குள்ள போயிட்டு இந்த ஆத்தர் சொல்ல ஆரம்பிப்பாங்க.
அப்போ அவங்க அப்பா ஹோல்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ், அவங்க அப்பா கையில வாங்குறாரு, வாங்கி அதை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி ரொம்ப பாதுகாத்து வச்சிருக்காரு அவங்கள. சைல்ட்ஸ் ஃபீல் லவ் அண்ட் டெண்டர்னஸ், அவங்க கையில வாங்கும்போது ரொம்ப லவ்வா ஃபீல் பண்ணுவாங்க. ஃபாதர் கீப் சைல்ட் சேஃப் ஃப்ரம் ஹார்ம், சீஸ் லவ் இன் ஹர், அவங்க அப்பா கையில வாங்கி அதை ரொம்ப பத்திரமா வச்சிருக்கவும் அவங்களோட கண்ணில் வந்து அவங்க அப்பாவோட லவ்வை பார்ப்பாங்க. யாரு லவ் பாக்குறாங்க அப்படின்னா குழந்தைதான் அவங்க அப்பாவோட கண்ணை பார்க்கும். ஓகேங்களா, இத நமக்கு எப்படி வேணா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆத்தர் தான் அப்பாவோட கண்ணை பார்த்து அந்த லவ் ஃபீல் பண்றாங்க. ஓகேங்களா, ஃபீல்ஸ் லக்கி, அவங்க வந்து லக்கியா ஃபீல் பண்ணுவாங்க இப்படி ஒரு ஃபாதர் கிடைச்சதுக்கு. நெக்ஸ்ட் வந்து அவர் பாண்ட், நம்ம பாண்ட் வந்து ஒரு எண்டே கிடையாது, எவர் லாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா நீங்க தான் ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான் போயம். தேங்க்யூ.